அது வெறும் தேர்தல் அறிக்கை தானே, புதுசா ஒன்றும் இல்லையே. இந்த 1000 ரூபா கொடுத்ததுல கூட 1000 கொடுக்கறதுங்கிற ஒரு அறிக்கை இல்லை, அது ஒரு அறிவிப்பு. ஆனால் அண்ணன் தேர்தல் அறிக்கை கொடுக்கல, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இல்லை. ஆட்சி எப்படி நடக்கும், எப்படி நடத்தணும்னு ஒரு எப்படி சொல்றது, பைபிள், பகவத்கீதை, குர்ஆன் மாதிரி ஒரு அப்படி கொடுக்குறேன். அது ஒரு இது ஒரு இது மாதிரி கொடுக்குறேன். நான் இல்லைனாலும் நீங்க ஆட்சி செய்யலாம். படிச்சு இந்த அண்ணன் சொல்லிக்கிறது சரியா தானே இருக்குது, இதை வச்சு ஆட்சி செய்யலாமே. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வுங்கிறார். இலவசத்தை ஒழிப்போம். கையேந்தும் போது தன்மானத்தை இழக்கிறான். தமிழ் பேரினம் அவமதிக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். இந்த இலவசம் வளர்ச்சி திட்டம் இல்லை, கவர்ச்சி திட்டம், வீழ்ச்சி திட்டம்ங்கிறேன். வளர்ச்சி திட்டம் இல்லைங்கிறேன். இலவசத்தால எந்த வளர்ச்சியும் காண முடியாது. இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து ஈட்டுறாயின்னு கேட்டா பதில் ஒன்றை இருக்காது. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமையில் இல்லாம மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். அதுதான் கனவா இருக்க முடியும். அதுக்கான வழியை நான் சொல்றேன். அப்ப நீ அதுபடி ஆட்சி செய்யலாம். அதுதான் நான் கொடுக்க போறேன். 16ல் கொடுத்தேன், 21ல் கொடுத்தேன், இப்ப 26ல் கொடுப்பேன். புத்தகமாகவும் கொடுப்பேன், இந்த மாதிரி காணொலி ஆவணமாகவும் போட்டு காட்டுவேன். என் ஆட்சியில பேருந்து எப்படி இருக்கு, என் ஆட்சியில பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு, என் ஆட்சியில சாலை எப்படி இருக்கு, என் ஆட்சியில மின் உற்பத்தி, விநியோகம், பகிர்ந்தளிப்பு எப்படி இருக்கு. அதை ஏன்னா நான் சொல்லும்போது உங்களுக்கு கற்பனைக்குள்ள ஓடலைன்னா நான் போட்டு காட்டுறேன். கொஞ்சம் பொறுமையா